வாழ்க்கையில எல்லாருக்கும் எதையாவது சாதிக்கணுங்கிற ஒரு ஆசை. ஒரு மனிதனா ஒருத்தன் பிறந்துட்டாலே, அவனுக்கு ஒரு துடிப்பு வந்துரும். நம்ம வாழ்க்கையில நம்ம எதையாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும். அது படிப்பா இருக்கலாம், இல்லன்னா ஒரு விளையாட்டா இருக்கலாம், இல்லன்னா ஒரு அரசியல் துறையா இருக்கலாம், இல்ல பிசினஸா இருக்கலாம். இந்த மாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையிலயும் சாதிக்கணுங்கிற ஒரு ஆர்வமும், துடிப்பும் இருக்கும். அப்படி இருந்தா தான் மனுஷன். அத சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா தான், அவன் வந்து ஒரு உண்மையான ஒரு மனிதன். அவன் வந்து ஒரு இலக்க நோக்கி ஓடுறான். அப்படி அவன் ஆசைப்பட்டதுனால தான் இந்த அளவுக்கு உலகம் வளர்ந்து, இந்த அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு, நம்ம வந்து நம்ம நிலவுக்கு போறதுக்கும், இல்ல விண்வெளிக்கு போற அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். அந்த ஆசை தான் காரணம். ஸோ, அந்த துடிப்பு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் இருக்குது. ஆனா, பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் வந்து அத முயற்சி பண்றாங்க. பிறந்த ஒவ்வொருத்தனும் ஒரு இலக்க அடையணும்னு முயற்சி பண்றான். ஆனா, எல்லாருக்கும் அந்த வெற்றி கிடைக்குதா? அப்படின்னா, நிச்சயமா எல்லாருக்கும் அந்த வெற்றி கிடைக்கிறதில்ல. நம்மளே அக்கம் பக்கத்துல நம்ம பார்த்திருப்போம். இல்ல நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம செஞ்சிருப்போம். அதெல்லாம் நமக்கு ஒரு சரியான வெற்றிய நமக்கு குடுத்திருக்காது. சில விஷயங்கள் நாம வெற்றி அடைஞ்சிருப்போம். ஸோ, அப்ப இந்த உளவியல் வெற்றி அடைகிற உளவியல், இலக்குகளை அடையிற உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுனக்கு நினைக்கிற இலக்குகளை அடையும் போது, வருகின்ற தடங்கல்கள அவன் எப்படி கையாள்றான் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு மனிதனோட முழுமையான வெற்றி அமையுது. அதாவது 2 விதமான தடைகள் ஒரு மனிதன் வாழ்க்கையில வரும். ஒன்று நம்ம கால்குலேட்டட் ரிஸ்க்ஸ். நமக்கு தெரிஞ்ச தடைகள். ஒரு வியாபாரம் பண்ணோம்னா, அதில எந்த மாதிரியான ரிஸ்க் இருக்கு? ஒரு எக்ஸாம் எழுதினோம்னா, அதில எந்த விதமான டிஃபிகல்டீஸ் இருக்கு? எப்படி நம்ம பிரிப்பேர் ஆகணும்? அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பிரிப்பேர் ஆகிக்கிட்டே இருப்போம். ஆனா, சில சமயங்கள்ல நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எதிர்பாராத ஒரு தடங்கல்களும் வந்துரும் வாழ்க்கையில. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாமுக்கு போவோம். அப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஃபீவர் வந்திருக்கலாம். இல்லன்னா நமக்கு அந்த எக்ஸாம் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு கொஷின்ஸ் வந்திருக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போறப்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க்கான விஷயம் நடந்திருக்கலாம். ஒரு வியாபாரத்துல ஒரு தோல்வி வந்திருக்கலாம். இல்ல நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாரி எதிர்பாராத தடங்கல்கள் ஒரு மனிதன அப்படியே அவன அசைச்சிரும் அப்படியே. அவன் மனம் சோர்ந்து போயிடுவான். ஆனா உளவியல் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கால்குலேட்டட் ரிஸ்க்க விட, இந்த கால்குலேட் பண்ண முடியாத எதிர்பாராத ரிஸ்க்குகளை யாரு நல்ல வெற்றிகரமா கையாளுறாங்களோ, அந்த நேரத்தில யார் ரொம்ப மன உறுதியா இருக்கிறாங்களோ, யார் அத ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை எப்படி கவுண்டர் பண்றாங்களோ, அவங்க தான் ஒரு சிறந்த உயரத்துக்கு போறாங்க. அது சாதாரண வாழ்க்கையில ஒரு வேலையை அடையிறதா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய நாட்டுக்கு அதிபர் ஆவறதா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விளையாட்டு வீரர் ஆவறதா இருந்தாலும் சரி, தடங்கல்களை அதாவது எதிர்பாராத தடங்கல்களை வெற்றிகரமாக கையாண்டவர்கள் அவர்கள் தான் சிறந்த ஒரு உயர்ந்த இலக்கை அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி ஒரு ஸ்டோரிய தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா, அந்த வீடியோவ பார்த்து நம்ம அப்படியே விட்டுற போறதில்ல. அந்த வெற்றிக்கான யுத்திகளை அவர் என்ன செஞ்சாரு? எப்படி கையாண்டாரு? அப்படிங்கிறத நம்ம வாழ்க்கையிலும் அப்ளை பண்ணி, நம்ம வாழ்க்கை இப்ப இருக்கிற நிலைமையிலேருந்து ஒரு ஸ்டெப் மேல எப்படி கொண்டு போறது? அப்படி படிப்படியா உயர்ந்த இலக்குகள அடையிறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை யார பார்க்க போறோம்னா, அன்னைக்கு ஒரு டென்னிஸ் வீரர். அவர் பேரு அலெக்சாண்டர் ஜெவ்ரவ். அவர் ஜெர்மானி நாட்டை சேர்ந்த ஒரு டென்னிஸ் வீரர். அவரோட ஸ்டோரிய பத்தி பார்க்க போனோம்னா, அவரு தான் ஒரு வெற்றிகரமான தனக்கு எதிர்பாராத தடங்களை வென்று உலகத்தின் உயர்ந்த டென்னிஸ் வீரரா இன்னைக்கு வந்திருக்கிறாரு. ஆனா, அவ்வளோ பெரிய டென்னிஸ் வீரராச்சே! அவரோட வாழ்க்கை நமக்கு ஒத்து போகுமா? அத நம்ம அப்ளை பண்ண முடியுமா? இதெல்லாம் பெரிய லெஜெண்டுக்கு, செலிபிரிட்டீஸ்க்கு தானே, நமக்கு கிடையாது அப்படின்னு நெனைப்போம். ஆனா, அப்படி நினைச்சிருந்தா அத விட்டுருங்க. அது கிடையாது. உண்மையிலேயே அவர் கீழிருந்து ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச ஃபேஸ் பண்ணி வெளியில வந்து தன்னுடைய ஆளுமையையும், மைண்ட் பவரையும், ஆற்றலையும் நிரூபிச்சவர். ஓகே. அவர் ஸ்டோரிக்கு டைரக்ட்டா போலாம். அவரோட அப்பா, அலெக்சாண்டரோட அப்பா வந்து ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயர். அவர் நல்லா விளையாண்டு, பெரிய டோர்னமெண்ட்ல, கிராண்ட் ஸ்லாம்ல ஹை லெவல்ல விளையாண்டுருக்கிறாரு. ஆனா, அவர் கிராண்ட் ஸ்லாம் என்று சொல்லப்படுகிற ஒரு உச்ச நிலையை அடையக்கூடிய 4 கிராண்ட் ஸ்லாம்ஸ் இருக்குது. அமெரிக்கன் ஓப்பன், ஆஸ்திரேலியன் ஓப்பன், பிரெஞ்ச் ஓப்பன், இந்த மாரி 4 விதமான கிராண்ட் ஸ்லாம்ஸ் இருக்குது. அந்த கிராண்ட் ஸ்லாம அவரால ஜெயிக்க முடியல அவங்க அப்பாவால. அவரோட கரியர் முடிஞ்சிடுது. அவர் என்ன நினைக்கிறாரு அதுக்கப்புறம், நம்ம கரியர் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறப்ப, நம்ம பையன அந்த மாரி கொண்டாடணும். ஸோ அந்த அப்பாவுக்கு பொறக்கிற ஒரு பையன் தான் அலெக்சாண்டர் ஜெவ்ரவ். ஸோ அவங்க அப்பாவுக்கு இப்ப டென்னிஸ பத்தி எல்லா பேசிக்ஸும் தெரியும். அவர் ஒரு பெரிய பிளேயர். அவருக்கு பையன் பொறந்திருக்கிறான். இப்போ வந்து அந்த பையன வந்து ஒரு பெரிய பிளேயரா ஆக்கணுங்கிற கனவோட, அவர் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு நெறைய பயிற்சிகள குடுக்குறாரு. டென்னிஸ்னா என்ன? அந்த ராக்கெட் எப்படி ஹேண்டில் பண்றது? அதோட டெக்னிக்ஸ் என்ன? அப்படின்னு டென்னிஸ் அவங்களோட உடம்போடையும், உயிரோடையும் ஊட்டி வளர்க்குறாரு. அப்படி வளர்ந்தவங்க தான் பெரிய பிளேயர்ஸா, பெரிய வின்னர்ஸா லைஃப்ல ஆவுறாங்க.
அப்படி வளர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அலெக்சாண்டர் மேலே வர்றான். அவனுக்கு ஒரு 4 இயர்ஸ் வயசாகுது. அந்த நேரத்தில் தான் மருத்துவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை வந்து அவங்க அப்பாட்டையும் அவங்க இந்த பையன்கிட்டையும் சொல்கிறாங்க. அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்னன்னா, அலெக்சாண்டர் சின்ன வயசுலேயே டைப் 1 டயபெட்டிஸோட பிறந்திருக்கிறான். டைப் 1 டயபெட்டிஸ்ங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். இன்சுலின் ஹார்மோன் வந்து நம்ம டெய்லி அதை வந்து பாடியில் இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். பாடிக்கு அதை உற்பத்தி பண்ணுற திறன் இருக்காது. ஸோ இன்சுலின் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, இன்சுலின் தான் உங்கள் பாடியோட கலரிஸ் அண்ட் ஆற்றலை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ வந்து இப்போ நீங்கள் டென்னிஸை பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் வந்து ஒரு ஹை டிமாண்டிங் கேம். ரொம்ப ஆற்றல் அதுக்கு தேவை. மணிக்கணக்கில் விளையாண்டுக்கிட்டே இருக்கணும், இங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஃபுட்பால் மாதிரி, ஃபுட்பாலுக்கு ரொம்ப ஆற்றல் தேவை. பேஸ்கெட் பாலுக்கு ரொம்ப ஆற்றல் தேவைப்படுற கேம்களில் அதெல்லாம் ஒன்று. அப்போ இந்த இன்சுலின் டிபெண்ட்டாக இவர் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அப்பாவும் அந்த குடும்பமும் நிலை குலைஞ்சி போயிடுது. அந்த இதுதான் நான் சொன்ன எதிர்பாராத தடங்கள். இந்த எதிர்பாராத தடங்களை அவங்க எப்படி மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு எதிர்பாராத விதமான நமக்கு எது தேவையோ, நம்ம ஒரு கோலை நோக்கி போகிறோம், அதுக்கு முக்கியமான என்ன மூலதனமோ அதுவே பாதிக்கப்படும்போது, வேற ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால், இல்லை நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களாக அவங்க இருந்தாங்கன்னா, அப்படியே நிலை குலைஞ்சி போயிட்டு அவங்க பிளான் பியை அப்ளை பண்ணி வேறு ஏதாவது ஜாபுக்கோ இல்லை வேறு ஏதாவது படிப்புக்கோ கல்விக்கோ முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அங்கே தான் அலெக்சாண்டரும் அலெக்சாண்டரோட அப்பாவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டாங்க. அவங்க அப்பா வந்து அவரோட கனவுகளை அவர் விடவே இல்லை. அதே சமயத்தில் தான் பையன்கிட்டையும் அந்த கனவுகளையும் உன்னோட ட்ரீம்ஸை நீ வந்து விட்டுட வேண்டாம் அப்படிங்கிறத வந்து அவனுக்கும் அவர் எடுத்து சொல்கிறாரு. ஸோ அவங்களுக்கு எது முக்கியமானதோ அது இல்லை. ஸோ அதற்கான சிகிச்சைகளுக்கு போகிறாங்க. ஸோ ஜெர்மனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நவீன விதமான சிகிச்சைகள் இருக்குது. இருந்தாலும் அவர் சின்ன குழந்தையாக இருந்த காலத்தில் அந்த நவீனத்துவம் வந்து அவ்வளோ பத்தாது. இருந்தாலும் என்ன இருக்குதோ அதை பயன்படுத்திக்கிட்டு தொடர்ந்து அவங்க பயிற்சியில் ஈடுபடுறாங்க. டென்னிஸை ஒரு கோலாக அவங்களோட வாழ்க்கையோட லட்சியமாக இருந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அலெக்சாண்டர் சின்ன பையங்கிறதுனால அவங்க அப்பா சொன்ன வார்த்தையையும் அந்த மோட்டிவேஷனையும் அவர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. அவங்க ஃபேமிலி அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இப்படியே காலங்கள் கடந்து போகிறப்போ அலெக்சாண்டர் ஒரு இளைஞனாக வர்றாரு. அந்த இளைஞனாக வரும்போது அவருக்கு தனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது, அதாவது சின்ன குழந்தையா இருக்கும்போது அதை வந்து அவங்க அப்பா சொல்கிறத அம்மா சொல்கிறத அவர் அப்படியே கேட்டுக்கிட்டு நம்புறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் அவர் ஒரு இளைஞனாக மாறும்போது அவருக்கு வந்து தனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, தனக்கு விளையாடும்போது சில சோர்வு ஏற்படுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தன்னால் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த கட்டத்தில் அவர் அதிகமாக நம்பணும். அவருக்கு ஒரு வலிமையான மனம் வேணும். எப்படி அவங்க அப்பா பிலீவ் பண்ணாரோ அந்த மாதிரி இவரும் பிலீவ் பண்ணணும். 2 பேருக்குமே அந்த சக்தியும் ஆற்றலும் வேணும். அற்புதமாக அலெக்சாண்டரும் ஒரு அற்புதமான மனிதராக, ஒரு அற்புதமான ஆளுமையாக தன்னால் முடியும்னு அவரும் நம்பினார். அங்கே தான் டேர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு. என்னைக்கு அவர் தன்னை நம்பினாரோ தன்னோட பயிற்சிகளை ரொம்ப தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தார். உலக லெவலான ஆட்டங்களுக்கெல்லாம் போனார். இப்போ அவருக்கு உயர்ந்த நிலை ஆட்டங்களில் ஆட போகிறாரு. ஜூனியர்ஸ் ஆடுறாரு, இப்போ சீனியர்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ அலெக்சாண்டர் வந்து உலகத்தின் 2ஆம் நிலை ஆட்டக்காரராக இருக்கிறாரு. தொடர்ந்து 10 வருடங்களா இல்லை 5 வருடங்களா அவர் வந்து முதல் 5 நிலை ஆட்டக்காரர்களில் தரவரிசையில் அவர் வந்து முதல் 5 நிலையில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கிறாரு. அலெக்சாண்டர் 5 நிலையில் இருக்கிறது வந்து எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் தெரிஞ்சு பாருங்க. அவர் வந்து தன்னுக்கிட்ட இருக்கிற ஒரு குறையோடையும் சேர்ந்து போராடணும், உலகின் தலை சிறந்த வீரர்களோடையும் போராடணும். ஸோ 2 விதமான போராட்டம் அவருக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்க்க போனோம்னா மற்ற பிளேயர்ஸை விட அலெக்சாண்டர் எனக்கு எப்பொழுதுமே ஒரு தலை சிறந்த ஆளுமையாக தெரிவார். அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, அலெக்சாண்டர் ஒரு நேரத்துலையும் தன்னுக்கிட்ட அந்த குறை இருக்கிறதா காட்டிக்கிட்டதே இல்லை. பார்த்தீங்களா என்கிட்ட டயபெட்டிஸ் இருக்குது, நான் இன்னும் இவ்வளோ விளையாடுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து அவர் காட்டிக்கிட்டதே இல்லை. அவரும் அவர் குடும்பமும் தன்னுடைய குறையை வந்து பல வருடங்களுக்கு சீக்ரெட்டாகவே வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிச்சு. அலெக்சாண்டரை போய் நீங்கள் வந்து யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ சர்ச் பண்ணிங்கன்னா அவர் மேட்ச்க்கு இன்பிட்வீன் தன்னோட பிளட் சுகர் லெவல் என்னங்கிறத டெஸ்ட் பண்ணுவார். அதுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸாகரேஷன்லாம் அவர் பண்ணிக்க மாட்டார். ரொம்ப காமாக டெஸ்ட் பண்ணிட்டு தொடர்ந்து விளையாடுவார். அந்த அலெக்சாண்டர் இப்போ உலகத்தின்
தலை சிறந்த போட்டிகள்ல கிராண்ட் ஸ்லாம், 4 கிராண்ட் ஸ்லாம் இருக்குன்னு நான் சொன்னேன். அந்த 4 கிராண்ட் ஸ்லாம்ல ஒண்ண கூட இன்னமும் ஜெயிக்கல அவரால. அவரால ஜெயிக்க முடியல. அவர் வந்து நிஜமாவே அத வெல்ல தகுதி உடையவரான்னா, ஆமாம் தகுதி உடையவர். அவருக்கு சிறந்த ஆட்டம் இருக்கா? உலகின் தலை சிறந்த ஆட்டக்காரர்களை வெல்றதுக்கு பெரிய ஆட்டம் இருக்குதா? இருக்குது. ஈவன் ஜோக்கோவிச்சே அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. ஸோ ஆனா, அவருக்கு வந்து இன்னமும் அந்த உலகின் தலை சிறந்த பதக்கங்களை வெல்றதுக்கான வாய்ப்ப இந்த உலகம் அவருக்கு இன்னும் குடுக்கல. அவரால அத அடைய முடியல. ஏதோ ஒரு சின்ன காரணங்களுக்காக லாஸ்ட் மினிட்ல ஏதாச்சும் ஒண்ணுல அவரு லாஸ் ஆயிடுவாரு. ஆனா, அந்த அலெக்சாண்டர நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் புன்முறுவலோடையும், தொடர்ந்து எப்ப பார்த்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும், இப்ப ரீசென்ட்டா அவரு குடுத்த பேட்டிய கூட பார்த்தீங்கன்னா, "ஐ கேன் பிலீவ் நான் வந்து நிச்சயமா ஒரு கிராண்ட் ஸ்லாம நான் வெல்லுவேன்." அப்படிங்கிறவரா தான் இருக்கும். ஒரு இடத்துல கூட அவரு தோய்ந்து போமாட்றாரு. அவர பார்க்குற நம்ம சோர்ந்து போயிடுவோம். "ஐய்யய்யோ! ஒரு ஒரு கேம் ஜெயிக்க கூடாதா? இவ்வளவு தூரம் வந்துட்டாரே! ஒரு கப் அவரு அடிச்சிடக் கூடாதா?" அப்படின்னு நம்ம நெனைப்போம். ஆனா, நம்ம உடைஞ்சு போனாலும் அலெக்சாண்டர் ஒரு வீரனா என்னைக்குமே உடைஞ்சு போகாதவரா தான் இருக்கிறாரு. அவர் வந்து இதற்கு முன்பு உள்ள தலைமுறைகளோடையும் ஆடினாரு. இப்போ வந்து இளம் தலைமுறைகளான சின்னர், அல்கரஸ் அவங்க கூடயும் விளையாடுறாரு. அலெக்சாண்டர்ட்ட ஒரு பிடிச்ச குணம் என்னன்னா, தன்னுடைய குறைகளை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது. அலெக்சாண்டர் வாழ்க்கையிலேருந்து நம்ம என்னத்த அவர்ட்ட கத்துக்கிறோம்? அப்படின்னு சொன்னா, நம்ம இயல்பா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஒரு பெரிய கேம் பிளேயராவோ, இல்ல ஒரு பெரிய செலிபிரிட்டியாவோ இருந்தாங்கன்னா, அவங்க வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி பேக்கப் இருக்கும். அவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும். அவங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டீஸும் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டீஸையும் அவங்க பேரண்ட்ஸ் பண்ணி குடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் அவங்க இந்த உயரத்துக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அதாவது அவங்களுக்கு எந்த லிமிட்டேஷனுமே இல்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். பொதுவான எண்ணம் அப்படிதான். ஆனா அலெக்சாண்டர பாருங்க. அவருக்கு வந்து ஒரு நல்ல அப்பா. ஆனா அவரு வந்து ஒரு நல்ல டென்னிஸ் பிளேயர் அவங்க அப்பா. ஒரு நல்ல கோச். நல்ல பொருளாதாரம். எல்லாமே இருந்தாலும் அவருக்கு ஒரு எதிர்பாராத விதமான தடைகள் வந்தது. அவரு ஒரு சாதாரண பணக்கார குழந்தையா, இல்லன்னா அப்பா, அம்மா சப்போர்ட் பண்ற குழந்தையா மட்டும் இருந்திருந்தாருன்னா, அவரு இந்த நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு அலெக்சாண்டர் வந்து ஒரு பெரிய பிளேயரா இருக்கிறாருன்னா என்ன காரணம்னா, அவர் தன் வாழ்க்கையில் வந்த எதிர்பாராத விதமான ஒரு அதிர்ச்சிய வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஃபேஸ் பண்ணி, அத வந்து பீட் பண்ணி, அது இல்லாமலே அந்த இடத்துலேருந்து அடிச்சு எறிஞ்சிட்டாரு அவரு. அதனால தான் அவரோட உயரம் வந்து இவ்வளோ பெருசா இருக்குது. உலகம் ஃபுல்லா அவருக்கு மிகப்பெரிய புகழ் இருக்குது. அவரு கோப்பைய வெல்றாரா, வெல்லலையா அப்படிங்கிறது வந்து அலெக்சாண்டர பொறுத்தளவு ஒரு பெரிய விஷயமே இல்ல. ரீசென்ட்டான பேட்டியில அலெக்சாண்டர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அலெக்சாண்டர் தன்னை ஜெயிச்சு, தனக்கு வந்த நோயை மட்டும் ஜெயிக்கல. இந்த சமூகத்தையும் அவர் ஜெயிக்கிறாரு, இந்த உலகத்தையும் அவர் ஜெயிக்கிறாரு. எப்படி ஜெயிக்கிறாரு அப்படின்னா, தன்ன மாதிரியே டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைகளும் எத்தனையோ பேர் அத்லெட் ஆகணும், எத்தனையோ பேர் பிளேயர் ஆகணும் அப்படின்னு ஆசையோட இருப்பாங்க. எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளும், வசதிகளும், வைத்திய முறைகளும், பேரண்ட் சப்போர்ட்டும் எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்காது. அதனால அவங்க ஆசை வந்து நிராசையா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அலெக்சாண்டர் வந்து டைப் 1 டயபெட்டிஸ் உள்ள குழந்தைகளுக்கான ஒரு பெரிய ஃபவுண்டேஷன உலகம் ஃபுல்லா அவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அந்த ஃபவுண்டேஷனோட நோக்கமே இந்த மாரி பிரச்சனையில இருந்து அத அடையணுங்கிற ட்ரீம்ல இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்றது தான். அவங்களுக்கு தேவையான வைத்திய உதவிகள், அவங்களுக்கு தேவையான எக்யூப்மென்ட், அவங்களுக்கு தேவையான ட்ரெய்னிங் இதெல்லாம் குடுத்து, அவங்களோட கனவுகள அவங்க அடையறதுக்கு உதவுறது தான். அலெக்சாண்டர் இன்னமும் தன்னோட அடைய வேண்டிய கனவான கிராண்ட் ஸ்லாம் இன்னும் அடையல. ஆனாலும் அலெக்சாண்டரோட உயரம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசா இந்த மாதிரியான சேவை முயற்சிகளாலும், இந்த மாதிரி தனக்கு வந்து நெகட்டிவ பாசிட்டிவா அவருக்கு மாத்திக்கிட்டதும் இல்லாம, தன்னை சுத்தி தன்ன மாதிரியே பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே அத பாசிட்டிவா மாத்தணும்னு நெனைக்கிறாரு. இப்படிப்பட்டவங்க தான் ஒரு பிளேயரோட நின்றது கிடையாது. நம்ம எத்தனையோ பெரிய பிளேயர பார்த்திருப்போம். அவங்க விளையாட்டுல மட்டும் தான் சாதிச்சிருப்பாங்க. பட் அலெக்சாண்டர் ஜெவ்ரவ் எப்படின்னா, விளையாட்டுல மட்டும் சாதிக்கல. இந்த உலகத்தையே வென்று ஒரு உயர்ந்த மனிதரா உயர்ந்து நிக்கிறாரு. ஸோ அவர்ட்டேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, எல்லா வாய்ப்புகளும் இருந்தா தான் நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. வாழ்க்கையில மிகப்பெரிய டெக்னிக்கே நமக்கு எதிர்பாராத விதமான சிச்சுவேஷன் வரும்போது, நம்ம எப்படி அதை எதிர்கொள்றது அப்படிங்கிறது தான். ஆ அலெக்சாண்டருக்கு ஒரு அப்பா, அம்மா இருந்தாங்க. உங்களுக்கு வந்து வேற மாதிரியான சோர்சஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க அத தொடர்ந்து தேடும்போது,
தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது, நீங்கள் விழுந்து தொடர்ந்து எழுந்திருச்சு நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணும்போது, உங்களுடைய தடைகள் அனைத்தும் விலகி, நீங்கள் சந்திக்க வேண்டிய மனிதர்களை சந்திப்பீங்க. உங்கள் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் தன்னம்பிக்கை என்ன பண்ணுன்னா, உங்கள் உலகத்தில உங்களுக்கு தேவையான வாய்ப்பை நோக்கி உங்களை இழுத்துட்டு போகும். இல்லைனா அவங்கள உங்கள்ட்ட கவர்ந்து கொண்டு வந்து உங்கள்ட்ட கொண்டாந்து வைக்கும். அப்போ உங்களுக்கு அந்த தடைகள் விலகி, படிக்கற்கள் ஆரம்பித்து, நீங்க படிப்படியா மேல உயர ஆரம்பிப்பீங்க. அதனால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு பெரிய முயற்சியில இருந்து சற்றே தோல்வி அடைஞ்சிருந்தாலோ, ஒரு எக்ஸாம் எழுத முயற்சி பண்ணி அதில சோர்ந்து போயிருந்தாலோ, ஒரு விளையாட்டு வீரர் ஆகணும்னு நெனச்சு நீங்க ஏதாவது அதில ஒரு தடங்கல சந்திச்சாலோ, ஒரு பிசினஸ் கனவ இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு சோர்வோட நீங்க இருந்தாலோ, இந்த அலெக்சாண்டர் ஜெவ்ரவோட ஸ்டோரிய நீங்க எடுத்துக்கங்க. அலெக்சாண்டரும் நம்மள போல மனிதர் தான். நம்மளாலையும் மிகப்பெரிய இலக்குகள தொடர்ந்து உங்க மைண்ட நல்லா ஸ்ட்ரெங்த்தா வைங்க. உங்க எனர்ஜிய பாசிட்டிவா வைங்க. உங்க நோக்கங்கள உயர்வா வைங்க. உங்களுக்கு வெற்றி உங்களை என்றும் தேடி வரும்.